என்று யாழ்வரும் அனுரவிடம் பரந்த கோரிக்கை. மக்களை அச்சுறுத்தி வாக்குவேட்டை நடத்தும் அனுர அரசு. ஜனாதிபதி தொடர்பில் மொட்டு கட்சி முன்வைத்துள்ள பகிரங்க குற்றச்சாட்டு. 16 வருடங்களுக்கு பிறகு நாளை முதல் பொதுமக்களுக்கு கிடைக்க உள்ள வாய்ப்பு. இலங்கையில் பயணிகளுக்கான அறிவிப்பு. இன்று முதல் விசேட திட்டம். கைலாசாவாக செஞ்சோலை சிறுவர் இல்லம். கேபியின் முகத்திரையை கிழித்த பெண். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் வருகை தரும் ஜனாதிபதி யாழ் மாவட்ட கட்டளை தளபதியோடு உரையாடி அப்பகுதி விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். கடந்த மார்ச் மாதம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வலிவடக்கில் இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் உள்ள ஒரு பகுதி விவசாய காணிகளை விடுவித்து ஆக்கங்களில் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அதேவேளை உரிமைய காணிகளை வழங்கப்படும் திட்டத்தின் ஊடாக ஒட்டகப்புலம் பகுதியில் 408 குடும்பங்களுக்கு 235 ஏக்கர் காணி பகிர்ந்தளிக்கப்பட்டது. விவசாய நடவடிக்கைகளுக்காக பலாலி வடக்கு, பலாலி கிழக்கு, பலாலி தெற்கு, வசாவிளான் மேற்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளில் காணிகள் விடுவிக்கப்பட்டன. குறித்த விவசாய காணிகளில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இராணுவத்தினர் கடுமையான நிபந்தனைகளுடன் கட்டுப்பாடுகளை விதித்தே விவசாய நிலங்களுக்கு மக்களை அனுமதித்துள்ளனர். குறிப்பாக பின்மாலை பொழுதுகளின் பின்னர் காணிகளுக்குள் நிற்க முடியாது. விவசாய நிலங்களில் ஓய்வு எடுப்பதற்கு தற்காலிக கொட்டகைகளை அமைக்க அனுமதி இல்லை போன்ற கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. அத்துடன் குறித்த காணிகளை சுற்றி உயர் பாதுகாப்பு வலய வேலிகள் அகற்றப்படாமல் இருப்பதனால் தமது விவசாய காணிகளுக்கு சுற்றுப்பாதையூடாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலைமைகளும் காணப்படுகிறது. குறித்த வேலிகளை பின்னகர்த்த 18 மில்லியன் ரூபாய் செலவு என இராணுவத்தினர் மதிப்பீடு செய்து நிதி கோரியுள்ள நிலையில் அந்நிதி இராணுவத்தினருக்கு வழங்கப்படாமையால் இராணுவத்தினர் வேலியை பின்னகர்த்த நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் கலந்துரையாடி விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளுக்குள் சுதந்திரமாக சென்று விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும். ஜனாதிபதி அனுர அச்சுறுத்தல்களை விடுத்து வருகின்றார் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதையும் சரியாக செய்ய தெரியாது, பொய்யும் ஏமாற்றுமே தொடர்ந்து வருகிறது. அரசும் ஜனாதிபதியும் மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். ஜேவிபி உறுப்பினர்களுக்கு மாத்திரமன்றி முழு மக்களுக்கும் சேவையாற்றுவதே ஜனாதிபதியின் பொறுப்பாகும். வளமான நாட்டை கட்டியெழுப்புகிறோம் என்று கூறினார். ஆனால் இன்று இந்த அரசு முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெரிவித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்தால் உள்ளூராட்சி மன்ற அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது முறையற்றதொரு கருத்தாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தேசிய மக்கள் சக்தி நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் பொய் மற்றும் வெறுப்பு ஆகியவற்றை மாத்திரம் மக்கள் மத்தியில் பிரதான அரசியல் கொள்கையாக முன்வைத்துள்ளது. அரசியல் ரீதியில் தாம் ஏமாற்றமடைந்ததை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை தெரிவு செய்தால் மாத்திரமே உள்ளூராட்சி மன்ற அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை முற்றிலும் தவறானதொரு கருத்தாகும்.
அரசு தலைவர் என்ற வகையில் பதவிக்கு ஏற்றாற்போல் ஜனாதிபதி நடந்து கொள்ள வேண்டும். யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு குறிப்பிடும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் கைப்பற்றுவோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கிராமத்துக்கு சேவையாற்றியுள்ளது. ஆகவே 2018 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை போன்று இந்த முறையும் வெற்றி பெறுவோம். எனவே நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் அரசாங்கத்துக்கு சிறந்த பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான விசேட தலதா கண்காட்சி 16 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவுள்ளது. இந்த தலதா கண்காட்சி நாளை 18ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. அதன்படி ஏப்ரல் 18ஆம் திகதி பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5:30 மணி வரை கண்காட்சி நடைபெறும். அத்துடன் 19ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை நண்பகல் 12 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும் தலதா கண்காட்சி நடைபெற உள்ளது. இதன் காரணமாக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து போலீசார் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மேலும் 16 வருடங்களுக்கு பிறகு நாட்டின் மக்களுக்கு விசேட தலதா கண்காட்சியை பார்க்க வாய்ப்பு வழங்கிய மகாநாயக்க தேரர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விசேட போக்குவரத்து திட்டத்தினை இன்று முதல் முன்னெடுப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வெளி மாவட்டங்களுக்கு பயணித்த பொதுமக்கள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் திகதி வரை இந்த விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. அதன்படி மேலதிகமாக 800 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களின் நலன் கருதி நாளை முதல் எதிர்வரும் 3 தினங்களுக்கு விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். வெளி மாவட்டங்களுக்கு சென்ற பயணிகள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் 18 மற்றும் 19, 20 ஆகிய திகதிகளில் விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. வழமையான நடைமுறைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் சாதாரண தொடருந்து சேவை குறித்த தினங்களிலும் முன்னெடுக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிக அளவில் இடம்பெற்று வருவதாக தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் முன்னாள் வடமாகாண பணிப்பாளர் விமலேஸ்வரி ஸ்ரீகாந்த ரூபன் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் செல்லப்பிள்ளையான குமரன் பத்மநாதனுக்கு எதிராக இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்க முடியவில்லை என்றும் செஞ்சோலைக்கும் குமரன் பத்மநாதனுக்கும் என்ன தொடர்பு என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். போர் சூழ்நிலையால் பெற்றோரை இழந்த பெண் பிள்ளைகளின் பராமரிப்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட செஞ்சோலை சிறுவர் இல்லம் இன்று கைலாசா போன்று உள்ளதாக விமலேஸ்வரி ஸ்ரீகாந்த ரூபன் குறிப்பிட்டார்.